வணக்கம் சொந்தங்களே, நம்ம வந்து சொந்த ஊருக்கு வந்துட்டோங்க. அது 2 நாளாச்சு. உங்ககிட்ட சொல்ல முடியலைங்க. ஏன்னா 2 நாள் அடாவடியாக வேலை ஒன்றும் பண்ண முடியலை. முதுகெல்லாம் பின்னி எடுக்குது. இப்போ வந்து கத்திரிக்காய் பறிக்க போகிறோங்க. என்னடாண்ணே வாலி எடுத்துருவோம் இல்லையா? சரிங்க, இதான் நம்ம மாமா வந்திருக்காப்புல. அவருக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சுட்டு வரலான்ட்டு இங்கே கொள்ளைக்கு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை அரைச்சிக்கிட்டு இருந்தவங்க. கடலை அரைக்கிறத விட்டுட்டு இப்போ கத்திரிக்காய் பறிக்க வந்திருக்கோம். சும்மா ஒரு 1 கிலோ 2 கிலோ வாடாண்ணே. சரி, அது எப்படின்னா கத்திரிக்காய் வந்து தனியாலாம் விவசாயம் பண்ணலாங்க. கடலையிலே வந்து ஊடு பயிராக பண்ணியிருக்கோம். கடலையிலே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, தட்டைப்பயிறு, அவரைக்காய், கத்திரிக்காய் இது மாதிரி நிறையா வச்சுருக்கோம். முள்ளங்கி இது மாதிரி நிறையா இருக்குங்க. காலையிலே வந்து காட்டில் வந்து சட்டை போடாமல் தான் வேலை பார்ப்போம். அதனால தாங்க சட்டை போடாமல் இருக்கேன், ஒன்றும் நினச்சிக்காதீங்க. கத்திரிக்காய் பறித்து வைக்கணுமாடாண்ணே? ஓ, கவர் எதுவும் வந்து எடுத்துருவா. சரிங்க, ஒன்றும் கவர் இல்லை வாளி எதுவும் எடுத்துகிட்டு வரோம். வாளி ஒன்றும் கிடக்கலை, வீட்டில் கிடக்கும். அதனால் பறித்து ஒரு இடத்துல வைப்போம், போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கள் கத்திரிக்காய் செடி எல்லாத்தையும் காமிக்கிறேங்க. பார்த்திங்களாங்க, இவங்க தான் வந்து கத்திரிக்காய் செடி. இவங்க வந்து தட்டைப்பயிறு, இவங்க வந்து அவரைக்காய். இவங்க ஃபுல்லாக அவரைக்காய் வந்து மேலே வந்து நல்லா கொடி மாதிரி இல்லாமல் செடி மாதிரி வந்து அவரைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்த்திங்களா, இது வந்து ஏதோ ஹைப்ரிட்டாங்க. கொடி மாதிரி இல்லாமல் மேலே வந்து காய்க்குது. சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப பெருசாலாம் வர மாட்டேங்குது, இது மாதிரி சின்ன சின்னதாக தான் வருது. இந்த வா கத்திரிக்காய் பிடிப்போம். இங்கே இருங்க, இந்த சூப்பராக இருக்குது பாருங்க. பிளர் ஆகுது. சரி, அது இருக்கட்டும். இது அப்பாவுக்கு போன் அடிச்சு எத்தனை கிலோ போகணும் யாருக்கு கேளுங்க. அவரு தான் நஞ்சாமை நாம. அவருக்கு தானே? அவருக்கு தான். எங்கள் ஊதா கலர் மொகரே பேரு தட்டை பயிர். அது வேற. இது மொச்சடா, வேணா உடச்சு பாடுறா. ஏன்டா இந்த பாடு கொடுத்துற? மொச்சையா? வயிற்றுக்கு போடுவாங்கல்ல அந்த மொச்சை. பார்த்தீங்கன்னா அங்கே புல்லு தாங்க அநியாயம் பண்ணிடுதுங்க. ச்சா, நம்ம விதைக்கிற விதை முளைக்குதோ இல்லையோ, புல்லு மட்டும் சொல்லாமல் கொள்ளாமல் அவ்வளவு வந்து முளைச்சிடுதுங்க. என்ன பண்ணுறது? வெட்டி எத்தனை வாட்டி அழிச்சாலும் திருப்பி வந்துடும் அப்படின்னு திமிரில் வர்றாங்க. இந்த புல்லை என்ன பண்ணுறது? கத்திரிக்காயிலே நிறைய விதம் இருக்குங்க. இது வந்து மணப்பாறை உருட்டாடானே. நம்ம பயிரிட்டு இருக்கிற கத்திரிக்காய் பேர் வந்து மணப்பாறை உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நாற்றை வாங்கி தாங்க பயிரிடுவோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து கடலை இருக்கிற ஒரு சின்ன அருகே கூட இருக்காது. எல்லாம் பில்லாக தான் இருக்குது. பில்லும் கத்திரியும் தான் இருக்குது. இன்னொரு களை வெட்டணும் தானே? என்னடாண்ணே இப்படியே போட்டு வச்சுருக்கீங்க? பரவாயில்ல, இங்கிட்டு கத்திரி ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்கு. மக்களை தக்காளி தக்காளி அறுவடை. இதாங்க தட்டைப்பயிறு. இதெல்லாம் கிராமங்களில் ஏதாவது சும்மா காட்டு சைடு கொல்லைக்காடு சைடு நடந்து போனாவே இதை தான் விதைச்சிருப்பாங்க, இதான் பயிரிட்டுருப்பாங்க. அவ்வளோது இருக்குங்க. இப்போ இதை கண்ணாலே பார்க்க முடியல. விவசாய நிலங்கள்லாம் நிறைய பிளாட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்படி எப்படி கண்ணால் பார்க்குறது? ஏன்னா தக்காளி வெறும் காயாதான் எங்களுக்கு. நேற்று அதான் அன்னைக்கே பிடிங்கிட்டோமே. ரொம்ப சீடு போட்டா இவன் சீடு போடுறதுக்காகலாம் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அப்புறம் நாளைக்கு 4 தடவை நம்ம பிடிச்சிக்கணும். போதும் போ. இதாங்க நாட்டு தக்காளி. புளிக்குமா? ஆமாம், நாட்டு தக்காளி புளிக்கும் தானே. வேறு மிளகாடாண்ணே? இங்கே இருக்க பச்சை மிளகா, பழுத்த மிளகா. இந்த மிளகா வச்சு ஏதோ பழமொழிலாம் இருக்குதானே. அங்கே முத்து வாசலில் தங்க முத்து காயுது, அதே எடுத்து வாயில் போட்டால் திக்கு முக்கல் ஆகுது அப்படின்னு. இந்த புல்லுக்குள்ளே இருக்காப்புல அவ்வளோ மிளகா. மிளகா பிடுங்கலை.
போதுமா? ம் ரொம்ப சீன் போடுங்க. யார்? அதான் இந்தா தக்காளியும் கத்திரிக்காய் மட்டும் தானே சொன்னிச்சு. இங்கே ஆட்டுக்குட்டி புல்லு இல்லாமல் இருக்குது. இங்கே போல புல்லு மட்டும் கிடக்கு. அதை கொண்டு போய் பிடிங்கி சேர்க்க ஆள் இல்லை. சரி போயிட்டு சாப்பிட்டு வந்து மறுபடியும் கள்ளக்குடி இருக்கணுமா? மக்களே வந்து மாதத்தில் 4 நாள் தாங்க லீவு. அந்த 4 நாளுக்கு சரி நம்ம சொந்த ஊரில் வருவோம்ட்டு இங்கே வர்றது. ஆனால் தெரிஞ்சு தான் வர்றது. நம்ம வீட்டில் எப்போதும் அதாவது விவசாய குடும்பத்தில் எனி டைம் பிஸி தாங்க. ஃப்ரீ அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தெரிஞ்சும் ஏன் சொந்த ஊருக்கு வர்றோம் அப்படின்னா, இது வந்து மனசுக்கு பிடிச்ச வேலைங்க. உடம்பு அளவில் கடினமாக இருந்தாலும் மனது அளவில் மிகவும் பிடித்ததாக உள்ளது. உடம்புக்கும் மனசுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மனசு தான் ஜெயிக்குது. அதனால் மனசு சொல்கிறதான் கேட்குற மாதிரி இருக்குது. அதனால தான் சொந்த ஊருக்கு போட்டு வந்துடுறது. அங்கெல்லாம் லீவே போடுறது கிடையாதுங்க. நம்ம நண்பன் இருந்தாப்புல 4 நண்பனும் அங்கே தான் லீவே போடாமல் வேலை பார்க்குறதே 4 நண்பனாக தான் இருப்போம். இப்போ வந்து நண்பன் வேறு சைடு போயிட்டாப்புல. அதனால் இப்போ நான் மட்டும்தான் அந்த கம்பெனியில் லீவே போடாமல் ஒரு 4 நாள் லீவு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு அது அவங்களே தர்றது. அந்த 4 நாள் அங்கேருந்து வேலை பார்த்தாலுமே சம்பளம் கிடையாது. அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு. அதனால் வீட்டுக்கு வந்துடுறதுங்க. இப்போ 2 நாள் சரியான வேலை, இது 3ஆவது நாள். இப்போ நாளைக்கு கிளம்பணுமாடானே சரசரன்னு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு வந்தால் மட்டும் சரசரன்னு ஓடிடுது. போயிட்டு சாப்பிட்டு வந்து கள்ளக்குடி அடிப்போம். இது சட்டை அங்கே கிடக்கலாண்ணே. கிடக்குறமா? திருப்பி இங்கே தானே வரப்போகிறேன். இங்கே தாங்க பறிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் பில்லு மாயமாக தான் இருக்குது. எல்லோரும் மற்றவங்களாம் களைக்கொல்லி அடிப்பாங்க. நம்ம களைக்கொல்லி அடித்தோம்னா மண்ணுக்கு வந்து மண்ணோட தரம் வந்து குறைஞ்சி போயிருங்க. அதனால் பெரும்பாலும் இந்த செயற்கை ரசாயன உரங்கள்லாம் அவ்வளோவா பயன்படுத்துறதில்ல.